ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்லூஸ் கிச்சன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலில் போடுற எல்லா ஈஸி ரெசிபிஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இன்றைக்கி மத்தி மீன் ஃப்ரை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கணும். நான் காட்டுற அளவு இந்த ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். அடுத்து கடலை மாவு அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுருக்கேன். கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. அதை அப்படியே ஒரு 1/2 கிலோ மீனில் நான் மேலே அப்ளை பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். ஒரு 1/2 hour ஊறட்டும். அடுத்து இந்த மாதிரி ஒரு தோசை தவாவில் ஆயில் விட்டு மீன் 1/2 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதையும் நம்ம ஊற வச்சு வச்சுருந்த மீன் இருக்கு இல்லையா, அதை எடுத்து இப்போ போட்டுடலாம். காரம் நான் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி அளவாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ரா மிளகாத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். மீன் மசாலா உதிர்ந்து வராது. குயிக்காகவும் பண்ணிடலாம். இந்த மாதிரி மீனை நல்லா கல் சூடானதையும் போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஆயில் விடணும். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் விடணும். ஒரு சைடு நல்லா வெந்ததையும் இன்னொரு சைடு திருப்பி விடணும். 2 சைடு வேக வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.